இப்போ ரஜினி சார் அவருடைய தாய்மொழி வந்து மராட்டி. அப்புறம் அங்கேருந்து கர்நாடகா வந்துட்டார். செட்டில்டு இன் கர்நாடகா. நவ் இஸ் செட்டில்டு இன் சென்னை. அவர் நடிச்சிட்டு இருக்காரு. படங்கள் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. அவர் போய் நாங்கள் பார்க்க மாட்டோம் கன்னட படம், அதெல்லாம் கன்னடக்காரங்க அப்படியே சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. சினிமா இஸ் டிஃப்ரெண்ட் சார். கம்ப்ளீட்டாக இது டிஃப்ரெண்ட். சில டைமில் சில பேர் ஒரு சிலர் செய்கிற தகராறுனால பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துருது இதெல்லாம். கமல் வந்து அதை சொல்கிறத ஜஸ்ட் லைக் தட்டாக எடுத்துக்கிட்டோம்னு ஒன்றுமே கிடையாது. சரி, அவர் சொல்லியிருக்காரு தமிழில் இருந்த அது சரித்திரம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க போனாங்கன்னா ஈஸியாக தெரியும். இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களே கமலை, அவர் சொன்ன கருத்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர். என்னை விட சின்ன பையன், அவர் பெரிய பையன், அதெல்லாம் நான் சொல்லலை. இஸ் ஆக்டடு, படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு. ஏன் நம்ம மாப்பிள்ளை சத்யராஜை கூட ஒரு பிரச்சனை பண்ணாங்க, இது வரக்கூடாது, அவர் மன்னிப்பு கேட்டால் தான் வரணும். அவங்க உடனே மன்னிப்பு கேட்டார். ஏன்னா அது வந்து 3வது ஆள் படம். அது இது கமல் இதுன்னா அவர் சொந்த படம்.